தூரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல நிறைய பறவைங்க வாழ்ந்து வந்துச்சு. அதே கிராமத்துல ராமுன்னு ஒரு கழுகு அண்ணனும் சோம்புன்னு ஒரு கொக்கும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த சோம்பு கொக்கு குளத்துல இருக்க மீனெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது சாப்பிட்டதும் தன்னோட அண்ணனுக்கும் சேர்த்து அந்த மீன்களை எடுத்துட்டு போய் கொடுத்துச்சு. என்னடா தம்பி இது இவ்வளவு பெரிய மீன் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? நீ சாப்பிட்டியா? இது எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க? உனக்கு அப்ப பக்கத்துல இருக்க குளத்துல தான் நான் பிடிச்சேன். அங்கதான் நிறைய மீன் வந்திருக்குல்ல, அதுலதான் பிடிச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பெரிய மீன் எடுத்துட்டு வந்தேன். நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன்னா. நீங்க சாப்பிடுங்க அண்ணா, உங்களுக்கு பிடிக்கும்னா இதை நான் கொண்டு வந்தேன். இப்படி சோம்பு சொன்னதும் ராமு அந்த மீனை எடுத்து சாப்பிட்டுச்சு. இப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப பாசமாவும் சந்தோஷமாவும் ஒரே கூட்டுல வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு சோம்புவை கூப்பிட்டு, தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கணும். என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? எனக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு வேண்டாண்ணா. அப்படி சொல்லாத தம்பி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல. எனக்கு தான் வயசாயிடுச்சு. உனக்காக நான் கல்யாணம் பண்ணி பார்க்கறேன். எப்படியோ என்ன கிணத்துல தள்ளணும்னு நினைச்சிட்டீங்க, தள்ளி விடுங்க. அண்ணன் உனக்கு எப்பவும் நல்லதுதான் செய்வேன். நாளைக்கே உனக்கு திருமணம். கிணத்துல குதிக்கணும்னு ஆயிடுச்சு. அது இன்னைக்கு குதிச்சா என்ன, நாளைக்கு குதிச்சா என்ன? ஆமா தம்பி, கிணத்துல குதிச்சாதான் நீச்சல் கத்துக்க முடியும். நீச்சல் கத்துக்கலனாலும் பரவாயில்ல, தண்ணியில முழுகாம இருந்தா சரிதான். கல்யாணத்தை பண்ணுங்க. ரொம்ப நல்லது தம்பி, நான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யறேன். மறுநாள் சோமுக்கு சுந்தரின்ற பொண்ணோட திருமணமும் முடிஞ்சுது. சுந்தரி, சோமு, இது உங்களுக்கு நான் கொடுக்கிற கல்யாண பரிசு. இந்த வீட்டை நானே கட்டினேன். உங்களுக்காக அன்பளிப்பா இந்த வீட்டை கொடுக்குறேன். இதுல நீங்க இனிமே வாழுங்க. ராமு தன்னோட தம்பிக்கு திருமணம் முடிஞ்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமு தன்னோட மனைவிக்கு உணவு கொண்டு வந்துச்சு. எவ்வளவு நேரமா உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த உணவை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு இந்த உணவே தேவையில்லை, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன சுந்தரி அந்த உணவை தூக்கி அடிச்சிடும். எதுக்காக சுந்தரி இப்படி கோவப்படுற? நீ கர்ப்பமா இருக்க, உன்னால உணவு சமைக்க முடியாதுன்னு தான் நான் அண்ணன்கிட்ட கொடுத்து சமைச்சு கொண்டு வந்தேன். அத முதல்ல சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க முதல்ல, அதுக்கப்புறம் எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நான் கர்ப்பமா இருக்கனே, பசியா இருப்பேன்னு கூட என்னை பத்தி யோசிக்கல. முதல்ல உங்க அண்ணனுக்கு கொடுக்கணுமா? ஏன் சுந்தரி இப்படி பேசுற? உனக்கு இப்ப ஏதோ சாப்பிட பிடிக்காதுன்னு சொன்னேன். அதுக்குதான் அண்ணன் ருசியா சமைச்சு கொடுக்குற, கொண்டு போய் கொடுன்னு சொன்னாரு. அதுதான் எடுத்துட்டு வந்தேன். சோமு அவங்க அண்ணன் மேல அன்பா இருக்கிறது சுந்தரிக்கு பிடிக்கல. இப்படியே நாட்களும் போச்சு. இப்படி இருக்கும்போது சுந்தரி முட்டைகளை இட்டு இருந்தா. இதை தெரிஞ்ச ராமு சுந்தரியை பார்க்க சில கறித்துண்டுகளை கொண்டு வந்திருந்தான். சுந்தரி எப்படி இருக்கம்மா? முட்டைகள்லாம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிதான் இந்த கறித்துண்டை கொண்டு வந்தேன். இதை நீ சமைச்சு சாப்பிடு. நீங்க வராம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பேன். எங்களை பார்க்க எதுக்காக வரீங்க? எங்களுக்கு தான் திருமணம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே நீங்க தனியா இருக்க வேண்டியது தானே. இனிமே எங்களை பார்க்கறதுக்கு நீங்க வராதீங்க. உங்க தம்பியையும் நீங்க பார்க்காதீங்க. இப்படி சுந்தரி பேசுறத நினைச்சு ராமு கவலைப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு சோமுவும் வரும். அண்ணா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்களை எங்கேயுமே பார்க்க முடியல, வீட்டுக்கும் வர்றது இல்ல. ஏன்னா என் மேல ஏதாவது கோவமா? உன் மேல எப்படி தம்பி எனக்கு கோவம் வரும்? எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் தம்பி வந்து பார்க்க முடியல. அவங்க தம்பிய சொல்லி சமாதானமும் படுத்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சுந்தரி தன்னோட முட்டைகளை அடக்காத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு வந்துடும். பாம்பு பாம்பு, யாராவது காப்பாத்துங்க, என் முட்டைகளை தின்னது பாம்பு பாம்பு, யாராவது சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. சுந்தரியோட குரல் கேட்டதும் ராமு வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வரும். அங்க இருந்த பாம்பை கொத்தி சாவடிச்சிடும். அந்த முட்டைகளையும் காப்பாத்திடும். அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா,
நீங்க மட்டும் வரலன்னா என் முட்டைகள் எல்லாம் இந்த பாம்பு கண்டிப்பா சாப்பிட்டுருக்கோம். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் உங்களை எவ்வளவு கோபமா திட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செஞ்சீங்க. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா ராமு எந்த பதிலும் பேசாம அந்த இடத்துல இருந்து போயிடும். இப்படியே நாட்களும் ஓடிச்சு. சில நாட்கள் கழிச்சு சோமுக்கு குழந்தைங்களும் பிறந்துச்சு. அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ராமும் வந்துருந்துச்சு. ஏன்னா என் மேல இருந்த கோவம் உங்களுக்கு இன்னும் போகலையானா? நம்ம எல்லாம் எப்பவும் போல ஒத்துமையா ஒன்னா இருக்கலானா? ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னா? ஏன் தங்கச்சி இது தழுற? இந்த அண்ணன் உனக்கு எப்பவும் கூட இருப்பேன். உன் நல்லதுலயும் சரி, உன் கெட்டதுலயும் சரி, கஷ்டத்துலயும் சரி, கண்டிப்பா உன் கூட இருப்பேன். நீ இதுக்கெல்லாம் அழாத. நம்ம தனித்தனியா இருக்கோம், அவ்வளவுதான். வேற வேற வீடுகளா இருந்தாலும் நம்மளோட மனசு எப்பவும் ஒன்னாதான் இருக்க போகுது. அவங்க ஒரே கூட்டுல தான் இல்ல, ஆனா அவங்க மனசெல்லாம் ஒத்துமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தாங்க.